சிறுவாணி அணை கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. இங்கு கேரள மாநில அரசால் ஒரு சூழல் சுற்றுலா நடைபெறுகிறது. அந்த சுற்றுலா பற்றிய முழு விவரங்களையும் அடுத்த காணொளியில் பதிவேற்றம் செய்கிறேன். தற்பொழுது நாம் காலை 6 மணி அளவில் ஆனைக்கட்டியிலிருந்து கிளம்பினோம். ஆனைக்கட்டி, அட்டப்பாடி, மன்னார்காடு வழியாக சிறுவாணி அணைக்கு செல்லலாம் என்று கிளம்பினோம். பாலக்காடு வழியாகவும் வரலாம். ஆனால் இந்த மலைப்பாதை மிகவும் அழகானது என்று இந்த வழியில் நாம் கிளம்பினோம். அழகுக்கு பஞ்சமில்லை. கோவை ஆனைக்கட்டி பாலம் வரை சாலை நன்றாக இருந்தது. அதனை கடந்தவுடன் கேரள மாநிலத்தின் சாலைகள் மிகவும் மோசமாகவே இருந்தது. குண்டும் குழியுமாகவும், பவானியாரும் மலைகளும் மலைக்காடுகளும் நமது கண்களுக்கு விருந்தளித்து கொண்டே வந்தன. நாம் தற்பொழுது அட்டப்பாடியில் இருக்கிறோம். இங்கிருந்து தான் கொண்டையூசி வளைவுகள் ஆரம்பமாகின்றன. காலை உணவிற்காக ஒரு உணவு விடுதியில் நாம் நின்றோம். உணவின் தரமும் நன்றாகவே இருந்தது. விலையும் சற்று குறைவு. இங்கு கொண்டையூசி வளைவுகள் மிகவும் கூர்மையாக இருந்தன. சாலையின் அகலமும் சற்று குறைவு. கேரள மாநில அரசு பேருந்துகள் திரும்புவதற்கு சற்று சிரமப்பட்டு கொண்டிருந்தன. நன்கு அனுபவமுள்ள ஓட்டுநர்களால் மட்டுமே இங்கு வாகனங்களை இயக்க முடியும். சாலையும் சற்று பழுதடைந்தே இருக்கிறது. இங்கு சாலையில் குறியீடுகள் பெரிதாக எதுவும் இல்லை. நாமே பார்த்து வாகனங்களை ஓட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் அட்டப்பாடியை கடந்தவுடன் சாலையின் ஓரங்களில் அழகான வர்ண ஓவியங்கள் நிறைய தீட்டியிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது அமைதி பள்ளத்தாக்கை கடந்துவிட்டோம். கடந்த வருடம் அதற்கு சூழல் சுற்றுலா வந்திருந்தோம். இங்கு வெட்டிய மரங்களை ஏற்றிச் செல்லும் இதுபோல பழுவுந்துகள் நிறைய சென்று கொண்டிருக்கின்றன. சாலை சற்று ஆபத்தானதாகவும் இருக்கிறது. மன்னார்காடு வந்தவுடன் சாலை இன்னும் மோசமாகியது. சேரும் சகதியாகவும் இருந்தது. காற்று அடித்தவுடன் புழுதி பயங்கரமாக பறந்து கொண்டிருக்கிறது. வரும் வழி எங்கிலும் வன சோதனை சாவடிகள் நிறைய இருக்கின்றன. ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தி அவர்கள் சோதனையும் செய்தார்கள். அமைதி பள்ளத்தாக்கை விளம்பரப்படுத்தும் வகையில் இது போன்ற பல அழகிய ஓவியங்கள் நிறைய தீட்டியிருக்கிறார்கள். மெதுவாக வந்தால் இவை அனைத்தையும் ரசித்து கொண்டே வரலாம். நாம் தற்பொழுது காஞ்சிரப்புழாவை அடைந்து விட்டோம். இங்கே ஒரு அணையும் இருக்கிறது. அணையின் மேலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இடதுபுறம் அணையும் வாழைத் தோட்டங்களும் பாக்குத்தோப்புகளும், வலதுபுறம் ரப்பர் தோட்டங்களும் நிறைய இருக்கின்றன. இங்கு ரப்பர் தான் நிறைய இருக்கிறது. ஆங்காங்கே குறுமிளகும் நம்மால் காண முடிந்தது. காஞ்சிரப்புழா அணை நல்ல நிரம்பி அழகு காட்சி. பாலக்காயத்தை நாம் அடைந்து விட்டோம். நாம் உணவோ குடிநீரோ இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பாலத்தை கடந்து விட்டால் பெரிதாக கடைகள் எதுவும் இல்லை. இந்த பாலக்காயத்தை விட்டால் நாம் உணவோ குடிநீரோ எங்கும் வாங்க முடியாது. அடர்ந்த வனப்பகுதி. நாம் கிட்டத்தட்ட சூழல் சுற்றுலா அலுவலகத்தை நெருங்கிவிட்டோம். இங்கு செல்லும் வழி எங்கிலும் அழகிய காட்சிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் காலை 8:45 மணியளவில் நாம் சுற்றுலா அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஆதலால் வாகனத்தை எங்கும் நிறுத்தாமல் ஆனைக்கட்டியிலிருந்து அப்படியே நாம் ஓட்டி வந்து விட்டோம். சோதனை சாவடியில் பதிவு செய்துவிட்டு அவர்கள் நம்முடன் ஒரு வழிகாட்டியை அனுப்பி வைத்தார்கள். அவர் வழியெங்கிலும் நமக்கு விவரித்து கொண்டே வந்தார். இதுதான் அலுவலகம். நாம் அணையின் மேலே வந்துவிட்டோம். கோயிலின் கோபுரம் போன்ற ஒரு கட்டிட வடிவமைப்பு. இதற்கு மேலே நடந்து செல்ல நமக்கு அனுமதி இல்லை. அங்கிருந்து நீர் வழியேறும் பகுதிக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சாலை சற்று மோசமாகவே இருக்கிறது. நல்ல உந்து சக்தியுள்ள வாகனங்கள் மட்டுமே இங்கு வர முடியும். இந்த காட்டினில் உள்ள ஆதிவாசிகள் குடியிருப்பில் இருப்பவர்கள் வனத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம்தான் கேரளமேடு, தமிழக கேரள எல்லை. யானைகள் சற்று அதிகமாகவே நடமாடிக்கொண்டிருந்தன. வழியெங்கிலும் யானை லத்திகள். நாம் தற்பொழுது கேரளமேட்டிலிருந்து புல்மேட்டிற்கு ஏறிக்கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து பார்த்தால் சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதியும், வெள்ளிங்கிரியின் 7வது மலையும், ஈஷா யோக மையமும், கோவை குற்றாலமும் நன்றாக தெரியும். நாம் அவற்றையெல்லாம் பார்த்து ரசித்துவிட்டு கீழே இறங்கி நமது பயணத்தை முடித்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம். இந்த சூழல் சுற்றுலா பற்றிய முழு விவரமும் அடுத்த காணொளியில் நான் பதிவிடுகிறேன். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த காணொளி.
நன்றி.